ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் பார்த்திங்கன்னா ஒன் ஒண்டர்ஃபுல் சண்டே. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா அகிரா குரோசாவா. அண்டு அகிரா குரோசாவா டைரக்ட் பண்ணி இதுவரை நான் பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம். ஒன் ஒண்டர்ஃபுல் சண்டே ரொம்ப சூப்பராக இருக்குது படம். அண்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. அண்டு இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அகிரா குரோசாவா கிட்ட நான் எதிர்பார்த்தது வந்து ஸ்லோ ட்ராமா. அந்த ஸ்லோ ட்ராமா இதில் நல்லாவே இருக்குது. அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெயினான கேரக்டரு அண்டு அவங்கள சுற்றி தான் நடக்கும். அண்டு படத்துடைய பேர் மறுபடியும் சொல்லிடுறேன், ஒன் ஒண்டர்ஃபுல் சண்டே. அண்டு அந்த 2 கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யூசோ, அதுக்கப்புறம் மசாக்கோ. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டோக்கியோவில் மீட் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் சண்டே வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சண்டேயை மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஒன் டேயில் நடக்கிற மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி. ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய ஃபேவரட் சீன்ஸ் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து டோக்கியோவுக்கு வரும். அண்டு அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே இருப்பார். அது கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீனை, அந்த ஓப்பனிங் சீனே, அந்த ட்ரெயின் வர சீனே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடடான ஒரு வெஹிக்கிள்லேருந்து இறங்குறாங்க, ட்ரெயின்லேருந்து. ஸோ அது நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா எடுத்திருப்பேன். இப்போ நான் நல்லா எடுத்திருக்கிறது எல்லாமே சினிமோட்டோகிராஃபி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோ யூசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு வாலில் சாஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சிகரெட்டை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் எடுத்துருவார். அண்டு அதுக்கப்புறம் அவரும் அவருடைய ஃபியான்சியும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருக்கும். 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35 பைசா மட்டும்தான் இருக்கும். அந்த 35 மட்டும் வச்சு அந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை அப்படி இப்படி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டல் ஹோமுக்கு போய் செக் பண்ணுவாங்க. அந்த சீன் நல்லாயிருக்கும். அந்த சீனில் அவங்க 2 பேரோட கான்வர்சேஷனும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கனவுகள் அது எல்லாமே பேசுவாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டல் வீட்டில் வந்து இன்னொரு ரெண்டல் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய கான்வர்சேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்னுவாங்க. இன்னொருத்தவங்க ரெண்டலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டல் வேறு யாரும் எடுக்க போகிறது தெரிஞ்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக ஒரு இடத்துல ரெண்டல் எடுக்கலான்ட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த சீனும் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ரெண்டில் கொடுக்குற ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வார்னிங்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருடைய ஓனர் வந்த பிறகு பேச்சை மாற்றிடுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம் ஒன்று விளாடுவாங்க. அந்த கேம் பேர் தெரியல. அந்த கேம் விளாட்ற காட்சிகளும் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய நண்பரை மீட் பண்ணுற சீனு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சீனும் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த சீனும் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை வந்து ஒரு வறுமையில் இருக்கிற பையனை மீட் பண்ணுற சீனு, அதுவும் நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பற்றி நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் மேபி இன்னொரு டைமில் கொஞ்சம் நல்லாவே பேசலான்னு பார்க்குறேன். ஸோ இதான். இப்போ நான் ஃபேன் ஆஃப்லேயே இருக்கேன். ஒரு மாதிரி தலைவலிக்குது, பயங்கரமாக தலைவலிக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ரொம்ப ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் அந்த வறுமையில் இருக்கிற பையன் வந்து மீட் பண்ணி பேசி, ஸோ அந்த காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் சொன்ன எல்லா சீன்லேயுமே பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மசோக்கா வந்து சொல்லுவான், அந்த பையன் வந்து என் கனவில் இன்றைக்கி அநேகமாக வருவான், ஏன்னா இது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று இருக்கும்.
அதில் வந்து மசோக்காவும் யூசுவும் நடந்து போவாங்க. ஒரு மாதிரி பல விஷயங்கள் பற்றி பேசிகிட்டே போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சியோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யும், ஓரமாக நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. நம்ம கரெக்டாக ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த ஓடி போய் போகிற காட்சியே கொஞ்சம் லாங்காகவே எடுத்திருப்பாங்க. அந்த சீனும் நல்லா எடுத்துருப்பாங்க. ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஓடி போயிட்டு ஒரு தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி ஒரு ஒரு அன்ஃபினிஷ்டு சிம்ஃபோனி பார்க்கலான்னு போவாங்க. அது ஓடி போவாங்க. அந்த காட்சியை ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிம்ஃபோனி வாங்குகிற இடத்துல வந்து நிறைய பேர் பிளாக் டிக்கெட்டில் வாங்கி அந்த கடைசியில் சிம்ஃபோனி பார்க்காம போயிடுவாங்க. சிம்ஃபோனி பார்க்காம போயிடுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளாக்ல டிக்கெட் வாங்கின நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசுவை வந்து அடிச்சிருவாங்க. அந்த சீன்லாம் பார்த்து ரொம்ப பாவமாக இருக்கும். அண்டு ஸோ இதுதான். அண்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக வீட்டில் இருப்பார். ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். அவருக்கும் மசோக்காவுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் யூசு வந்து ஒரு லோன்லியாக இருப்பார் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நடந்துகிட்ருப்பார். பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட என்னையை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானும் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கேன். இப்போவும் லோன்லியாக தான் இருக்கேன். ஸோ எனக்கும் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப பயங்கரமாக ஏமாந்துருக்கேன் நான். அண்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பயங்கரமாக என்னை ஏமாற்றிருக்காங்க. வெளியில் இருக்கவங்களும் பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க. அண்டு கண்டினியூஸாக அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏமாத்துறதில். ஸோ நானும் ஏமாந்துகிட்டே இருக்கேன். எனக்கு டிசைனாக வராங்களா, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. பட் இவருடைய ஃபீலிங் வந்து கொஞ்சம் வேறு. இவரும் டிப்ரெஸ்டாக இருக்கார். ஆல்மோஸ்ட்டாக ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்து பயந்து ஒரு மாதிரி ஆன்சியாட்டியாக. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது என்னையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்டு அது வந்து அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ சினிமாவுடைய அழகு தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யூசுவும் மசோக்காவும் ஒரு ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். ஒரு இமேஜினேஷன் பண்ணுவாங்க. அதை இமேஜினேஷனை ஒரு ஆக்டிங்காக பண்ணுவாங்க. ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹோட்டலில் லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டேபிள் இருக்கணும், லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு டேபிள் இருக்கணும், அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சியோடைய அமைப்பு. ஸோ அந்த காட்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு காட்சி. அண்டு ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொமான்டிக்கான ஒரு காட்சிகள்னால் அந்த காட்சி நான் பார்த்ததுலே இந்த வருஷத்துலேயே சரி, நான் ரீசெண்ட் டைம்ஸ்லேயே பார்த்ததுலேயே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சினால் இந்த காட்சி தான் சொல்லுவேன் நான். அந்த ஹோட்டலில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோட பேசுகிற காட்சிகள். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப நல்லா க்ரியேட்டிவாக நல்லா இருந்தது. அந்த சீனில் சில சீனில் ஃபன்னாகவும் இருந்தது. ஃப்யூச்சரில் ஆரம்பித்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இந்த படம் வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில. பட் ஆனால் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த காட்சி. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து ஒரு சிம்ஃபோனி, அன்ஃபினிஷ்டு சிம்ஃபோனி கம்போசிஷன் பண்ணுற காட்சி, அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த காட்சிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் ஆடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று தெரியும். அதில் வந்து அதை பார்க்கும்போது டக்குன்னு இந்த இக்குரு படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இந்த ஹோல் சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் ஆரம்பிக்கிற ஒரு இமேஜினரி ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல 2 பேரும், அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். அண்டு எனக்கு இப்போ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா பேச முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் சொல்லிட்டேன் நான். இன்னும் நிறையா இருக்குது. அண்டு எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்டு அவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் எலிமெண்ட் வந்து
ஒரு சண்டே எப்படியாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் 35 எண்ணெய் வச்சு. அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், சீன் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சினிமாட்டோகிராஃபி அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதே சமயத்தில் இந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் இருக்காங்களே, இவங்க தான் இக்ரு மூவிலையும் நடிச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் வருவார். அவர் தான் இக்ரு மூவியில் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஸோ இதுதான். அதே சமயத்தில் இது வந்து அகிரா குரோசாவாவுடைய ஏர்லி மூவிஸ். அண்டு இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஆரம்பித்தார் பெரிய பெரிய வித்வான்லாம் மேஜிக்கலான மூவிஸ்லாம் பண்ண. அதெல்லாம் இன்னும் பார்த்ததில்ல இக்ரு தவிர்த்து. ஸோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்டு ஸோ இதான் கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:40 அண்டு டேட் 24. அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 3 டேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து. ஸோ ஒரு 3 டேஸாக இருக்கும். அண்டு இன்றைக்கி தான் நான் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஏன்னா 2 நாளாக ஆச்சுன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமாக உடம்பு சரியில்லை. இப்போவும் உடம்பு சரியில்லை. அண்டு இப்போது ஃபேனு கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன்னா உடம்புலாம் வேர்க்குது. இப்போவும் எனக்கு உடம்புலாம் வேர்த்துச்சுனாலே ஒரு மாதிரி தலைவலிக்குது. அதே சமயத்தில் எனக்கு அந்த ட்ராமா திங்கிங்லாம் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. எப்படி போக வைக்கிறதுன்னு தெரில, ரொம்ப ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு நடக்கிற அப்யூஸ் எல்லாமே. ஸோ அதனால் அது எப்படி சமாளித்து வருதுன்னு எனக்கு தெரில. ஸோ மீண்டு வருவோம். இப்போ நான் ஃபேன் போட்டேன். ஸோ ஓகே, மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் கொஞ்சம் நல்லா கேட்கணும். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டானான்னு எனக்கு சரியாக தெரில. பட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓப்பனிங் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்லாம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்தை பற்றி பேசுகிறேன். யூசுஃப் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு சில கனவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசோக்கோவா பேசுவாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசுஃப் மசோக்கோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு இன்ட்ரூடர்ஸ் வருவாங்கள்ல, புதுசாக அந்த வீடு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவாங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அந்த வீடை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து வேறு யாரோ ரெண்டரில் எடுக்க போகிறான்னு தெரிஞ்ச பிறகு அந்த வீடு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சீப்பான ஒரு ரெண்டலுக்காக ஒரு ஒருத்தர்கிட்ட விசாரிக்க போவாங்க, அந்த யூசுஃபும் மசோக்காவும். அந்த விசாரித்து அப்போது அங்கே இருக்க மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. இந்த வீட்டை நீங்கள் வாடகை எடுக்காதீங்க, என்னோடய அட்வைஸை ஏற்றுக்கோங்க, அதெல்லாம் சொல்லி. அவருடைய நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான சில்ட்ரனும் பார்ப்பாங்க, கேம்லாம் விளையாடிட்டு. அதுக்கப்புறம் வறுமையில் இருக்க சில்ட்ரன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது படமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யூசுவும் மசோக்காவும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்ல, அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சுன்னு எனக்கு நேருக்கும் புரியல. பட் அந்த சீன் வந்து ரொம்ப சோகமான சீன். ஸோ இதான் கைஸ். ஸோ ஓவரால் என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் அண்ட் பை பை. ஓகே, ஸோ என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:47 அண்ட் ஒரே நிமிஷம் எனக்கு என்னென்னா ஸோ ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்டு எனக்கு வந்து ஒரு சில கருத்து இருக்குது. என்னென்னா இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ
காதலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அகிரா குரோசாவா. அண்ட் ஒரு ஒண்டர்ஃபுல் சண்டே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உண்மையாகவே மூவியும் ஒண்டர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் தோணுச்சு. இவ்வளோ அழகாக ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காருல, ஏர்லியராகவே அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி வைக்கணும், எப்படி ஒரு சீன் வைக்கணும், எழுதணும். நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம ஒரு ரொம்ப நம்மளுடைய ஃபிலிம் மேக்கிங் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சொல்கிறேன். அது ஃபிலிம் மேக்கிங் மட்டும் கிடையாது, ஆடியோ ஸ்டோரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை விலாகிங், இல்லை யூடியூபர் ஆனால் கூட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே மூலமாகவே நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்து வாலை பிரேக் பண்ணியிருப்பார். ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி சிம்ஃபோனி சீனரி க்ரியேட் பண்ணியிருப்பார். அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த படத்தில் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு எண்டிங்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இமேஜினரி விஷுவலைசேஷனான ஒரு ஒரு நடித்து காமிப்பாங்க. அந்த யூசோவும் மசோக்காவும் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதான். அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த் அப்டேட் சொல்லிடுறேன். டெரபிள், ஒர்ஸ்ட்டு, 250 டைம் இப்போது ஒர்ஸ்ட்டு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்ருக்கேன், ஒரு மாத்திரை சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஹெல்த்து ரொம்ப ரொம்ப டெரபிள். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக டெரபிள். அதுக்கப்புறம் என்னால் அந்த ட்ராமாலேருந்து மீண்டே வர முடியல. அந்த புதுசாக என் மைண்டுக்குள்ளே வந்த புதுசாக எனக்கு தெரிய வந்த ஒரு பல மோசமான விஷயம். அது முக்கியமாக அந்த நிர்மலா, அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு. அதுக்கப்புறம் விவேக், பிரவீன், அப்புறம் பல விஷயங்கள் எல்லாமே ஒன்றா எனக்கு தெரிய வந்துடுச்சு. இவங்களுடைய ஃப்ராடுத்தனம், இவங்களுடைய செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணத்தனம் எல்லாமே, இதெல்லாம் எவ்வளோ ஆழமாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. என்னால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி பூஸ்ட் பண்ண எனர்ஜியை விட இது ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் மீண்டு வரணும் கைஸ். டைம் வந்து 2:51. அண்டு நிர்மலா மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே கிடையாது. ஆப்வியஸ்லி குணான்னு ஒருத்தர் இருக்கான், அந்த ஃப்ராடு நாய். ஸோ ஓகே, பார்ப்போம். பாய். ஹாய் காய்ஸ், இது வந்து ஒரு சின்ன எடிட்டிங் வீடியோ ரெக்கார்டிங். அதாவது இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:31. குட் ஈவினிங். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாக்கோ, அந்த கேரக்டருடைய ஆக்டிங், அந்த நடித்தவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கோ நக்கிஹிட்டா. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சீக்கோ நக்கிஹிட்டா அந்த மாதிரி வரும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து யூசோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகரெட் எடுக்கலாமா இல்லையான்னு ஒரு மாதிரி ஒரு பார்வையோடு இருப்பார் ரயில்வே ஸ்டேஷனில். அதே மாதிரி எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகரெட் ஒன்று பார்ப்பார் படத்தை முடிக்கும்போது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கலாமா இல்லையான்னு யோசிப்பார். அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுவார், அந்த சிகரெட்டை அணைச்சிடுவார். வேறு யாரும் பிடிச்ச சிகரெட் அது. அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எடுக்கும்போது அவர் ஏன் எடுக்கணும்னு நினச்சாருன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பார். பட் இப்போ எல்லாமே அவருக்கு கொஞ்சம் அந்த சிகரெட் இனிமேட்டுக்கு அவருக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு தோணியிருக்கும். அதனால் அவர் அனுப்பிச்சிருப்பார். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டிங்கில் வந்து மூவியோடைய கிளைமேக்ஸில் கொஞ்சம் காஃப் வந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசோ அந்த கேரக்டருடைய ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்கும். அவ்வளோ டிப்ரெஸ்டாக. அண்டு அந்த ஆர்கெஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஹேண்டு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த ஹேண்டு மூமெண்ட்டை அப்படியே ரொம்ப ரியலாகவே பண்ணுவார். உண்மையாகவே அவர் ப்ராக்டிக்ஸ் பண்ணாரா இல்லை இவருக்கே தெரியுமான்னு தெரில. பட்டு ரொம்ப ரியலாக இருக்குது. அண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஆக்டிங் எல்லாமே. அவர் ஃபேஸில் இருக்க டயர்ட்னஸ்ஸு அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர்.
ஸோ எனக்கு அந்த ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஆக்டரோட பேர் வந்து இசாவோ நூமசாக்கி. அவரும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நிறைய வேறு ஏதாச்சும் படத்தில் நடித்தாரான்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த மூவியில். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் பொயட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லோவர் கிளாஸ் பீப்புளுக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் ஸ்டோரி. அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு அகிரா குரோசாவா. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த சிம்பிளான ஸ்டோரியில் இவ்வளோ சூப்பர்வான ஒரு சினிமாட்டோகிராஃபி, அதுவும் ஓப்பனிங் சீனே செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் இங்கே ஆட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அண்ட் அதை தவிர்த்து வேறு என்ன, இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் வந்து ஒரு ரெயின் சீன் ஒன்று இருக்கும். அந்த ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மசக்காவும் யூசோவும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் அந்த சீனு. அவருடைய காட்சி அமைப்பு, அந்த ரெயினோட சவுண்டு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம்னா, அந்த படத்தை பற்றி இன்னும் நிறையா பேசணுன்ட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலேயே போகும் என்னுடைய ஒப்பீனியன்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மூவியோடைய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த அந்த இன்கம்ப்ளீட்டு சிம்ஃபோனி சீன் ஒன்று இருக்கும். அந்த அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்து உனக்கு கேட்குதா, உண்மையாகவே உனக்கு கேட்குதா? அண்டு உடனே மசோகா வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கு கேட்குது, அந்த மாதிரி கேட்குது, அந்த மாதிரி அவங்களும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க அந்த மியூசிக் கேட்குற மாதிரி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசோகோவுடைய அந்த மியூசிக்கை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கிட்டேருந்து கேமரா ஆங்கிள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஏரியலாக மேலே போகும். ஏரியலாக மேலே போய் நம்ம ஹீரோ இருக்கார்ல யூசோவை கொஞ்சம் அப்பர் ஷாட்லேருந்து காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷாட்டு. ஸோ கேமரா ஆங்கிள் ப்ரொபோஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மூவியில். ஸோ இது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமாட்டோகிராஃபி பற்றி இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக இன்னும் நிறையா கூட பேசலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு இது இமேஜினரி ரெஸ்டாரண்ட்டை அமைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்களே இதில், அந்த சீனில் வர சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 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 லவ் காட்சிகளே ரொம்ப அடோரபலாக பொய்ட்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான். ஓகே கைஸ், ஸோ இதை நான் சொல்லிட்டேன். நான் இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது இந்த படத்தை பற்றி பேசணுன்னா. ஸோ எனக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை டக்குன்னு, அதுவும் இல்லாமல் 2 நாள் கழித்து தான் நான் அந்த மூவியோடைய ஒப்பீனியனே சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது 3ஆவது நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி டேட் என்ன, May 24. ஸோ ஃப்ரைடே. ஸோ ஓகே கைஸ், பை டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களை நான் இன்னொரு மூவி ஒப்பீனியனோட மீட் பண்ணுறேன். பை பீஸ். ஓகே.